இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹலோ, உனக்கு இன்னொரு புது வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அத பாக்குறியா? ஹலோ. என்ன பாத்துட்டியா? பாத்திருப்ப. இங்க பாரு, போன தடவை அவளுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தனால அவ பொழைச்சுக்கிட்டா. இந்த தடவை அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத. மகேஷ் எங்க இருக்கான்னு என் கண்ணுல காமிச்சாதான் நான் ரேவதிய உயிரோட விடுவேன். இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் அவளை கொன்னுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன இவ்ளோ தூரம் பேசுற? அப்படியே அமைதியாவே இருக்க? சரி, உன் பிடிவாதத்தினால உன் பொண்டாட்டிய நீ எழுந்துருவ போல இருக்கே. உன் பொண்டாட்டியோட கடைசி நிமிடங்களை வீடியோல பாருடா. ஏய். கலை. மேடம் சொல்லுங்க மேடம். இந்தா வீடியோ கால் ஆன் பண்ணிருக்கேன், போய் அப்படியே லைவா காட்டு. சரி மேடம். போ. மேடம் தண்ணி விழுகல மேடம், கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன இது, பிளான் சொதப்புதே. ஹலோ, இபி ஆபீஸ். என்ன சார், இந்த ஏரியால பவர் கட் ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனையா? பவர் எப்ப சார் வரும்? தெரியல மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இபி ஒயர் அறுந்து கிடக்கிறதா போன் வந்துச்சு. அதை சரி பண்றதுக்காக பவரை கட் பண்ணிருக்கு மேடம். என்ன ப்ராப்ளம்னு தேடி சரி பண்ணணும் மேடம், கொஞ்சம் லேட் ஆகும் மேடம். அப்போ பவர் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்றீங்களா? ஆமா மேடம், கண்டிப்பா லேட் ஆகும் மேடம். ஐயோ, ச்சே, இது கண்டிப்பா அந்த டிரைவரோட வேலையா தான் இருக்கும். இவ்ளோ கிளவரா அவனால மட்டும்தான் யோசிக்க முடியும். ஏய், நீ எவ்வளவு கெட்டிக்காரன் புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். தண்ணிய நிறுத்துறதுக்கு மோட்டரை நிறுத்தணும், அதுக்கு பவரை கட் பண்ணணும். இருந்த இடத்துல இருந்து ஒரு போன் கால்ல பவரை கட் பண்ண வச்ச பாத்தியா? நீ ரொம்ப பிரில்லியன்ட் தான். நீ பிரில்லியண்டா இருக்க, ஆனா நான் கிரிமினல். நீ தற்காலிகமா தான் உன் பொண்டாட்டியை காப்பாத்திருக்க, முழுசா காப்பாத்திட்டு தான் நினைச்சு சந்தோஷப்படாத. இப்பவும் அவ உயிர் என் கையில தான் இருக்க. இத பார், நீ மகேஷ விடலன்னா நான் ஜெனரேட்டர் வர வச்சு மோட்டர் ஆன் பண்ணி உன்னை விட புத்திசாலி 2 பேரை அனுப்பிச்சு உன் பொண்டாட்டி கதைய முடிச்சிருவேன். அதனால மகேஷ உடனே கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்து. இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். ஏய், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இமிடியேட்டா ஒரு ஜெனரேட்டர் வாங்கி செட் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணி அவ கதையை முடிங்கடா. சரிங்க மேடம், இப்பவே போய் ஜெனரேட்டர் எடுத்துட்டு வரேன். ஏய் வாடா. ஏய், நீ போய் அவ என்ன பண்றான்னு பாரு. சரிங்க. போ. ஏய் நில்லு, இங்க எங்க வந்த? ஏதாச்சும் கலாட்டா பண்ணலான்னு வந்திருக்கியா? வீடு தேடி ஒருத்தவன் வந்தா என்ன விஷயம் தான் கேட்கணும், அதான் மேனஸ். இந்த மாதிரி கொந்தளிக்க கூடாது, புரியுதா? எனக்கு நீ ஒன்னும் மேனஸ் சொல்லி தர தேவையில்லை. யாரை எங்க நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். உன் லெவல் என்னன்னோ எனக்கு தெரியும். ஏன் லெவல் உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்க கூட உனக்கு யோகியதை கிடையாது. அதுதான் உன் லெவல். வெளியில போ முதல்ல. இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? என்ன விஷயம்? உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்க சாமுண்டீஸ்வரி, அத கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். கிஃப்டா? நீ யாருடா எனக்கு கிஃப்ட் கொடுக்க? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உன் கையால குடுக்கற எதையும் தொட்டு வாங்குற இடத்துல இந்த சாமுண்டீஸ்வரி இல்ல. வீணா என் டைமை வேஸ்ட் பண்ணாம கிளம்பு.
சாமுண்டீஸ்வரி, நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. கிஃப்ட்னா நான் உனக்கு கொடுக்கிற அன்பளிப்பு கிடையாது. இது ஒரு உண்மையை சொல்ற விஷயம். சரி சரி, அனாவசியமா தேவையில்லாம பேசாத. இது என்னன்னு நானே பாக்குறேன், கொடு. அக்கா, இங்க பாரு. எப்படி? நான் கொடுத்த gift சூப்பரா இருக்குல்ல? உன்னை நீ பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ அந்த அளவுக்கு புத்திசாலி கிடையாது. நீ நம்பி நம்பி ஏமாந்துகிட்டு இருக்க. ஏய், தேவையில்லாம வார்த்தையை விடாத. ஒழுங்கா பேசு. யார் வீட்ல நிக்கிறேன்னு தெரியுதுல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இப்ப பாரு, நீ ரொம்ப நம்புற உன் மாப்பிள உன்னை எப்படி ஏமாத்திருக்கான் பாத்தியா? அவன்தான் அந்த கிழவன் கிழவியோட உண்மையான பேரன். ஐயோ மாமா, போச்சு மாமா, எல்லாமே போச்சு. போட்டோ எவிடன்ஸோட சகல வசமா மாட்டிக்கிட்டாரு. அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமா இருக்கு மாமா. இதுல நாம வேற கூட்டு கலவணியா இருந்திருக்கோம். பனிஷ்மெண்ட் நமக்கு ஹெவியா இருக்குமோ? மாப்பிள, இந்த மேட்டர்ல இவன் இப்படி ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவான்னு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கலையே. அக்கா, இத்தனை நாளா நீ நம்பல, ஆனா இப்ப எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. இனிமே அவன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு நாளா நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருப்பான். இவனை நம்பி கம்பெனி நிர்வாகத்தை எல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்க. இப்ப என்னாச்சு பாத்தியா? கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? அக்கா, என்னக்கா சொல்ற? கண்ணு முன்னாடி இந்த போட்டோ இருக்கு. போட்டோங்கிறது எவ்வளவு பெரிய ஆதாரம். இத கூட நீ நம்ப மாட்டியா? இல்ல, இத உடனே முழுசா நம்பிட முடியாது. அப்படி நம்பவும் கூடாது. மாப்பிளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் விஷயத்துல நான் எதையுமே தீர விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வரவே மாட்டேன். இதான் அவனுடைய பழக்கமே. உன்னை நம்ப வச்சுதான் அவன் ஏமாத்திட்டு இருக்கான். நீயும் அது புரியாம அவன் கிட்ட ஏமாந்துகிட்டே இருக்க. அவனுடைய பிளான் என்ன தெரியுமா? கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்திட்டு 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறது தான். அக்கா, ஊருக்கே பெரிய மனுஷியா இருக்க, உனக்கே இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் அமைதியா இருக்கேன். இந்த போட்டோல இவன் ஏதாவது ஃப்ராட்தனம் பண்ணிருந்தாலும் பண்ணிருப்பான்.